அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரம் பற்றி பார்ப்போம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்ன, நட்சத்திர பலன் என்ன, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பிளானட் உங்களை இயக்கும், என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, என்னென்ன தசாபதி போகும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம், உடைபடாத நட்சத்திரம், முழுமையான பாதம். திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் முழுமையான பாதங்கள் கொண்ட இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைபட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஒரே ராசிக்கு வந்து 2 நட்சத்திரம் வந்துடும். சரிங்களா? ஒரே ராசி, அதாவது உங்களுக்கு 2 நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் தான் உங்களுக்கு 2 ராசி ஸ்பிளிட் ஆயிரும். சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் வராது, ஒரு சில ராசிக்கு மட்டும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்துடும், ரிஷபராசிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்துடும். ஆனால் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை வந்து மிதுன ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். மிதுன ராசி மட்டும்தான் திருவாதிரை நட்சத்திரம் வரும். சரிங்களா? திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கும். ராகுடைய நட்சத்திரம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்க, இந்த நட்சத்திரக்காரங்க பிரம்மாண்டமாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஆசை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், ஆசையை தூண்ட வைக்கிற கிரகம், மாயவலை விரிக்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ராகு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்னதாக நினைக்க மாட்டாங்க, பெருசாக தான் நினைப்பாங்க, ஆடம்பரமாக நினைப்பாங்க, பிரம்மாண்டமாக இருக்கணும், பெருசாக தாங்க நினைப்பாங்க. சின்னதாக அவ்வளோ சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க. திங்கிங் மைண்ட் ஓவர், ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள், பிடிவாதக்காரங்க, கோவக்காரங்க, ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவங்க. ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அதை ஆழ்ந்து அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அதையே அப்படி திங்க் பண்ணி அந்த விஷயத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணமே அதுதான். அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராதுங்க. ஆனால் கோவம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், அதிகப்படியான கோவத்தை வெளிக்காட்டுவாங்க இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலியாக, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு நாலேஜ், நல்ல டேலண்டான பர்சனாக இருப்பாங்க. நிறைய பேர் இந்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலினா கூட படிக்காத மேதைன்னு சொல்லலாம். படித்தவங்கள பாருங்கள், நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருந்து அந்த நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணுறவங்கள பாருங்கள், அந்த ஐடி ஃபீல்டு நல்லா சாதிக்கிறவங்கள பாருங்கள், இந்த நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. படிக்காமல் இருக்கவங்கள பாருங்கள், பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, இந்த நட்சத்திரக்காரங்க தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரக்காரங்க தான். கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான். சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தால் ஆழ்ந்து சிந்திக்கிறவங்க, ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவங்க, ஒரு விஷயத்தை வந்து முடிக்காமல் விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் சொல்லிடலாம். சரிங்களா? எதாக இருந்தாலும் சின்னதாக கிடையாது, பெருசாக தான் திங்க் பண்ணுவாங்க, பிரம்மாண்டமாக பெருசாக யோசிக்கிறவங்க தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. பிறக்கும்போது ராகு திசை உங்களுக்கு முடிஞ்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை நடக்கும். ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா 18 வருஷம் உங்களுக்கு ராகு திசை நடந்துடும். சரிங்களா? ராகு திசை முடிஞ்சு குரு திசையில் தான் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 15 20 வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கை போராட்டமாக போயிடுது. எந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறது இல்லை, வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போயிடுது. சின்ன வயசுல அவங்க நினைச்சபடி அவங்களால வாழ முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுக்கு மேலே தான் அவங்களோட வாழ்க்கையை தலைகீழ மாறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டாவது வரக்கூடிய குரு திசை தான் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. 16 வருஷம் குரு திசை. இப்போ 18, ஒரு சில பேருக்கு 15 வயசுல முடிஞ்சிடும், ஒரு சில பேருக்கு 18 வயசு வரைக்குமே ராகு திசை நடக்கும். 18 வயசுல ராகு திசை நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு திசை நடந்துடும். அந்த குரு திசையில செட்டில் ஆகிறாங்க ஒரு சில பேர். சரிங்களா? குரு திசையில் சாதிக்கிறாங்க, ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அப்புறம் 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய கிட்டத்தட்ட 54-55 வயசு வரக்கூடிய சனி திசையில நிறைய நல்லது நடக்குதுங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே, 32-30 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகிறாங்க. ஒரு சில பேர் குரு திசையும் நல்லது பண்ணுறது இல்லை. சனியோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருப்பாங்க, துலாம் லக்னமாக இருப்பாங்க. குரு பெருசாக யோகத்தை செய்யாமல் போயிருக்கும். 33-34 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை மாறதை பார்க்க முடியுது. சனி திசை தான் ஒரு சில பேர் செட்டில் பண்ணுது, லைஃப்பை செட்டில் ஆக்குது அவங்கள. நிறைய பேர் பாருங்க சார், நாங்கள் ஆரம்பத்தில் 20 வயசுக்கு மேலே தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சார் நான் 32-33 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க சார், எங்களுக்கு இப்போ ஒரு 45-50 வயசுக்கும் போயிட்டு இருக்கு, இப்போ ஓரளவுக்கு வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? அவங்க ஜாதகத்துல சனி திசை நடந்துட்டு இருக்கும். 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை 54-55 வயசு வரைக்கும் வந்து 19 வருஷம் சனி திசை அவங்க இயக்கும். சரிங்களா? ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க, மிதுன லக்னம், துலாம் லக்னம், மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனோட லக்னம், புதனோட லக்னம், சனியோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி யோகம் செய்யும். கண்டிப்பாக யோகத்தை செஞ்சுட்டு போகும் 19 வருஷம்.
தனுசு லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை நல்லது பண்ணுது. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி விரையாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக இருக்கிறனால ஒரு மீடியமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குதுங்க. ஆனால் இந்த கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு தான் இந்த சனி திசை பெருசாக யோகத்தை செய்கிறதில்ல. பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கிறது, நிறைய பிரச்சனை கொடுத்துருது இந்த சனி திசையில். கடன் பிரச்சனை, தலகுமிஞ்சு நிற்கிறது, அசிங்க அவமானம், கேவலத்தை சந்திக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு போய் மாட்ட வைக்கிறது எல்லாமே இந்த சனி திசையில் தான். அப்போ சனி திசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்? இந்த நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அந்த கடக லக்னத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்கன்னா இந்த 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 54-55 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தான் முக்கியமான வயசு. நடுத்தர வயசில் உங்களுக்கு சனி திசை வரும். அந்த சனி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார்? கெட்டு போயிருக்காரா, நல்லா இருக்காரா, உங்களுக்கு சாதகமாக இருக்காரா, பாதகமாக இருக்காரா, இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசை ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் 50 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் செட்டில் ஆகிறாங்க. 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசை 17 வருஷம் புதன் திசை நடக்கும். இப்போ 55 வயசில் புதன் திசை நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 வயசு வரைக்கும் புதன் திசை தாங்க. 72-73 வயசு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். என்ன நட்சத்திர பாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும், கூடுதல் குறைவாக உங்களுக்கு இருக்கும். அந்த 70 வயசுக்கு மேலே வரைக்கும் 73-74 வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த புதன் திசை நல்லது பண்ணணும்னா ஜாதகத்தில் புதன் பக்காவாக இருக்கணும். புதன் நல்ல இடத்துல இருக்கணும். ஏன்னா புதன் நரம்புக்கு அதிபதி. சுவாச கோளாறுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு உண்டான கிரகமே புதன் தான். ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஒரு சில பேருக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் வருது, நரம்பு பிரச்சனை வருது, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க 55 வயசுக்கு மேலே வந்து பாருங்கள் அந்த புதன் திசையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும். புதன் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கிரகம். அதாவது இருக்கிறதுல சின்ன கிரகம் புதன் தான். புத்திக்கு உண்டான கிரகமே புதன் தான். ஒரு சில பேருக்கு 55 வயசுக்கு மேலே பாருங்க வெளியே வயசானதே தெரியாது. பார்த்தீங்கன்னா அவங்க அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, புதன் திசை அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா 35-40 வயசு ஆள் மாதிரி தெரிவாங்க. என்ன காரணம்? ஜாதகத்தில் புதன் நல்ல ஸ்ட்ராங்காக வலுத்து இருக்கும். புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இளமையான தோற்றத்தை கொடுக்கும். நரம்பு பிரச்சனை இருக்காது, தோல் பிரச்சனை இருக்காது, தோல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கும். மேக்சிமம் புதன் கெட்டு போனவங்களுக்குலாம் தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, சுவாச கோளாறு, இந்த லங்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்துடுது. அப்போ புதன் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை அப்படியே போகும். 70-74 வயசு வரைக்கும் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. அப்போ முக்கியமான திசை என்னென்ன திசைன்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பெரிய பெரிய திசை தான். ராகு திசையில் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சின்ன வயசுனா உங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த குரு திசையில் தான் உங்களுக்கு ஒரு சில பேர் செட்டில் பண்ணுது. குரு திசையும் செட்டில் ஆகாமல் இருக்கவங்களுக்கு 33 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனி திசை தான் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. அப்போ நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 20 வயசு வரைக்கும் போராடி இருப்பீங்க. 18-20 வயசு வரைக்கும் வாழ்க்கை போராட்டமாக இருந்திருக்கும். எந்த நல்லது நடந்திருக்காது. குடும்ப சூழ்நிலை கஷ்டம், பிரச்சனை, அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிருக்கும். 32-33 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிருக்கீங்க. வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து சனி திசை நடந்துட்டு இருக்கும். 50-55 வயசுக்கு மேலே தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை இப்போ நடந்துட்டு இருக்கும். என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. சரிங்களா? பொதுவாக மிதனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு சிந்திக்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களா இருப்பீங்க. நல்ல ஒரு ஞானம் மிக்கவங்களா, அறிவாளியா, புத்திசாலியா, புத்தி கூர்மையோடவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மையில தான் பார்ப்பீங்க. நிறைய பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு அதிகப்படியான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலாக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழணும். அதிகப்படியாக நிறைய சம்பாதிக்கணும், ஆசை அதிகமாக இருக்குங்க, கனவு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். சின்னதாக நினைக்க மாட்டீங்க. எதாக இருந்தாலும் பெருசாக நினைக்கிறவங்க தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. ஆனால் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் டெம்பர்மெண்ட்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் கோவப்படுறது, பிடிவாத குணம் வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு இயல்பான குணம். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. ஆனால் வந்த மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு வெளிக்காட்டுவாங்க. ஆனால் நல்ல ஒரு இது ஒரு ராசி திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசிங்கிறது ஒரு அந்த ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த கம்ப்யூட்டரில் சில பேர் கில்லாடியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. கம்ப்யூட்டர் இந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறது. ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் அது குணமே அப்படி தான். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் பெரிய யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. கிரகங்கள் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கடன், இதெல்லாமே கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுக்க தான் செய்யும். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ராசி மிதுனம் தெரிஞ்சிருச்சு. என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, திருவாதிரை நட்சத்திரம்னா மிதுன ராசி தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் என்ன லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். என்ன அமைப்பில் இருக்கீங்க அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.